விருந்தினர் இங்கே வருகை தருகிறார். அவரை வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். 94வது பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தரும் ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ திரு அருண் விஜய் அவர்களின் விழாவிற்கு வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். ஹீரோ நான் பார்க்குற மாதிரி எடுங்க. பின்னாடி வந்துடுங்க, பின்னாடி வந்துடுங்க, பின்னாடி வாங்க. அண்ணா அப்படியே பாருங்கண்ணா. அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணா. ஓகே கார்த்தி. வெயிட் சார். வெயிட். சர்டிஃபிகேட் திருப்பு. அண்ணா அப்படியே பாருங்க. அப்படி பண்ணா அண்ணா அப்படியே பாருங்க. சர்டிஃபிகேட் கொடுங்க. இன்ஸ்பெக்டர் சார் ஆமா அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. இங்க சார் வாங்க உட்காருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. திரு ஏ கோபால், திரு வினோத் குமார், திரு அசோக், திரு வினோத் குமார், திரு வி விக்னேஷ்,
திரு ஜே மனோகர், தற்பொழுது பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி சங்கத்தின் சார்பாக திரு அருண் விஜய் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு அருண் விஜய் சார் அவர்களுக்கு ஒரு சிறு நினைவு சொல்லவும் இங்கே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் 1995 முறை மாப்பிள்ளை என்ற படத்தில் அறிமுகமாகி 1998 துள்ளி திரிந்த காலம் அந்த படத்தில் துள்ளி திரியும் இளைஞராகவே நம்முன் தோன்றினார். அன்று பார்த்த அதே இளைஞர் இன்றும் இளைஞராகவே நம்முன் நிற்கிறார் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மேலும் அவர் பல வெற்றி திரைப்படங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். தடம், யானை, என்னை அறிந்தால், பிரியம், தடையற தாக்க, பாண்டவர் பூமி, மலைமலை, இயற்கை, இது மட்டுமல்ல இன்று வந்த இட்லி கடையில் நடித்து நமக்காக அவருடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். நன்றி சார், நன்றி. இத்தகைய அவருடைய சிறந்த நடிப்பிற்காக பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். தமிழ் திரைப்பட விருதுகள் மட்டுமின்றி ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், எடிசன் விருது மற்றும் தமிழ் சினிமாவிற்காக அவர் தொடர்ந்து அளித்த பங்களிப்பை முன்னிட்டு சீமா விருதுகளும் அவருக்காக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இன்று மட்டுமல்ல என்றென்றும் இளைஞரான திரு அருண் விஜய் அவர்களை நமக்காக சில வார்த்தைகள் வழங்க வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் முப்பெரும் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று 11வது ஆண்டாக நமது டாக்டர் APJ அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி சங்கம் மற்றும் அரசு தாய்சேய் மருத்துவமனை எழும்பூர் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழாவான மரம் நடுதல் மற்றும் இரத்த தானம் வழங்குதல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் 1931ஆம் வருடம் பிறந்தார். இவர் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் மற்றும் ஏவுகணைகள் அமைப்புகள் உருவாக்கத்தில் இவரது பங்களிப்பிற்காக இவருக்கு ஏவுகணை நாயகன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. மக்களின் ஜனாதிபதியாக இவர் குறிப்பிடப்படுகிறார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் கனவுகளையும் உழைப்பையும் போற்றி அவர்களை ஊக்குவிப்பதில் அவருக்கு இணை வேறு யாரும் இல்லை. அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சொற்கள் பல மாணவர்களின் மனதில் பசுமரத்தாணியாக இன்றும் பதிந்திருக்கிறது. ஊக்கமளிக்கும் அவரது வார்த்தைகள் தனி மனிதர்களுக்கு மட்டுமானதாக இல்லாமல் நாட்டுக்கான வார்த்தைகளாக இருந்திருக்கிறது. ஒழுக்கமும் ஊக்கமும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கூட இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களின் 94வது பிறந்த நாளை ஒட்டி என்னை அந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இரத்த தானம் மற்றும் மரம் நடுதல் இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டுவது போல தான். ஸோ இந்த ஒரு சமுதாய அக்கறையை கொண்டு இங்கே பிற உயிர்களுக்கு நீங்கள் காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் செய்வதும் இயற்கைக்கு நீங்கள் மரம் நடுவதும் ஐ திங்க் நடுவது உங்களை நான் என்ன சொல்கிறது, நீங்களும் ஒரு ஹீரோ தான் இந்த இடத்துல. ஸோ அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி அவரோட கனவுகள் பல. அதில் மரங்கள்
இயற்கையின் அழியா சொத்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கேற்ப அந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இப்போ அயப்பாக்கம் அப்துல் கலாம் இளைஞர் அணி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அந்த நற்பணியை தொடர்ந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த முகாமில் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் எழும்பூர் அரசு தாய்சேய் மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நான் என்னோட பிறந்த நாளையொட்டி என்னோட ரசிகர்களோட நான் ரத்த தானம் செய்வது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களிலும் பல ஊர்களில் என்னோட ரசிகர்கள் இந்த மாதிரி நற்பணிகளில் இந்த முகாமில் நடத்தி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கு முன்னதாகவே இன்றைக்கி உங்கள் கூட நான் ரத்த தானம் செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்திருக்க அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களை ஊக்குவிக்கிற இந்த ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகர்களுக்கும் காவல்துறைக்கும் மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து பணியாற்றுவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நற்பணிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஐயா அப்துல் கலாம் கனவுகளை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். உதிரம் கொடுத்து உயிரை காப்போம், மரங்கள் நட்டு இயற்கை காப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு சிறு வேண்டுகோள், என்றென்றும் இளைஞராக இருக்கும் தங்கள் இன்றைய இளைஞர்களுக்காக அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் அந்த உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீக் 2 மினிட்ஸ் கொடுத்தாங்க சார். இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறது, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இப்போது எல்லாமே அவர்கள் கையில் இருக்குது. ஸோ நிறைய தெரிஞ்சிட்ருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கங்கன்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். அதை எடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் அன்பை மட்டுமே செலுத்துவோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வெறுப்பு எங்கே பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் அன்பை மட்டும் செலுத்துவோம், உதவிகளை செய்வோம். ஐ திங்க் அப்படி பண்ணாலே நம்ம உலகம் இன்னும் ஒரு அழகான உலகமாக மாறும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ரத்தம் கொடுக்கறதும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கலாம். ஐ திங்க் அந்த கேப் விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். நமக்கு ரத்தம் சுரந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, உழைங்க, அதே சமயத்தில் சந்தோஷமாக இருங்க. ஐ திங்க் எவ்ரி திங் வில் பி ஓகே அட் தட் டைம். ஸோ எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுதான் என்னோட ஒரே வேண்டுகோள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் எவ்ரிடே உங்கள் உடம்புக்காக நீங்கள் டைமை செலவு பண்ணுங்கள். அது எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஒரு வேறு மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். நன்றி நன்றி. ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ திரு அருண் விஜய் அவர்களை இந்த விழாவிற்கு வருக 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 என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம்.
அப்படியே ஒரு ஷாட் லாங் சைடு எல்லாரும்